ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேசேயங்காரின் பணிவான வணக்கங்கள். தினபலன் இன்னைக்கு 27/5/2023 சோபகிருத்து வருஷம் வைகாசி மாதம் 13ஆம் தேதி அமிர்த சித்த யோகம் சனிக்கிழமை. இன்னைக்கு திதி பார்த்தலையானால் சப்தமி திதி கார்த்தால ஒரு 2 நாழிகை, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு 7-7:15 வரலும் வந்து சப்தமி இருக்குது. ஏற்கனவே நேற்றுக்கு சொல்லியிருக்கேன். 3 தினஸ்பிருகு அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி சொன்னோம். ஏன்னா 3 நாட்களுக்கு ஒரே திதி வரும்பொழுது அந்த மாதிரியான விஷயம் அப்படின்ட்டு, அதனால தான் நேற்றுக்கு வந்து 3 தினஸ்பிருகு அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி சொன்னேன். இன்றைக்கி சப்தமி கார்த்தால வரலும் இருக்குது. அதற்கு பிறகு ஒரு 7-7:15 மணிக்கு அப்புறம் வந்து அஷ்டமி ஆரம்பிக்கிறது. நட்சத்திரம் பொறுத்தவரையிலும் மக நட்சத்திரம். மக நட்சத்திரம் ராத்திரி ஒரு 11 மணி வரலும் இருக்குது. அதற்கு பிறகு வந்து பூரம். மக நட்சத்திரம் வந்து கேது பகவானுடைய நட்சத்திரம், ஞானகாரகன்னு சொல்லக்கூடிய கேது பகவான். அதாவது குருவுக்கும் கேத்துவுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா, குரு வந்து அதிசுபர், அதாவது இயற்கை சுபரில் வந்து முதலாக இருக்கக்கூடியவர். கேது பகவான் பாவகிரகம். ஆனால் ரெண்டு பேரையுமே வந்து ஞானத்துக்கு ஒப்பிடுறோம். ஞானத்துக்கு ஏன் ஒப்பிடுறோம் அப்படின்னா, குரு பகவான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஜாதகம்னு நீங்கள் எடுத்துட்டே இல்லையானா, அதில் வந்து யாராவது கைட் பண்ணால்னா அந்த கைடன்ஸ் மூலியமாக வந்து அவள் வந்து புரிஞ்சுட்டு அந்த விஷயத்தை செயல்படுத்துறதும் செயல்படுத்தாமல் போகிறதும் அதுக்கு ஒரு டெசிஷன் எடுப்பாள். அதாவது குரு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தில் இருக்க வாழ்க்கை. இப்போ கேத்து பகவானோட இது என்ன அப்படின்னா, அவரும் ஞானத்தை கொடுக்குறவர். எப்படி கொடுப்பார் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் பட்டு தெரிகிற அளவுக்கு பண்ணுவார். அதாவது அந்த விஷயத்தை உள்ளே போய் அதில் கடுமையான உன்னோட உழைப்பை போட்டு செலவுகளை பண்ணி அதில் லாஸ் வந்து அந்த லாஸ் மூலியமாக வந்து உங்களுக்கு வந்து இந்தந்த தவறுகள் செஞ்சுருக்கோம் அப்படின்றத வந்து கடைசியாக சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் வந்து கேது பகவான் பண்ணுவார். அதனால் அவரும் வந்து மிகவும் பெரிய ஞானக்காரகர். ஆனால் பட்டதுக்கு அப்புறம்தான் அந்த ஞானத்தை அவர் உணர்த்துவார். குரு பகவான் வந்து உங்களை ப்ராப்பராக கைட் பண்ணி இந்த பக்கம் போகாத, அந்த இடத்துல வந்து பிரச்சனை வரும், அதனால் அந்த இடத்துல போகாத அப்படின்றத வந்து முதல்லையே கைட் பண்ணக்கூடியவர். அதனால் வந்து 2 பேருமே ஞானத்திற்கு மிகுந்த ஒரு பெரிய விசேஷம். ஞானத்திற்கு வந்து காரகத்துவத்தை கொடுத்துருக்கா. ஆனால் குருவினுடைய ஞான காரகத்துவத்தை பார்த்தாலேயானால் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இல்லாமல், அதாவது மைண்டு லூஸ் பண்ணாமல், தவறுகள் செய்யாமல் அவர் சொல்கிறத கேட்டு போகும்பொழுது உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் நல்லபடியாகவே இருக்கும். ஆனால் கேத்துவினுடைய காரகத்துவத்தில் பார்த்தாலேயானால் அதே ஞான காரகத்தில் பட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே போயிடுவீங்க. அதனால் என்ன ஆகும்னா, பல விஷயங்களில் சிரமம் வரும். அதாவது மன வருத்தம், உடல் வருத்தம், இது எல்லாமே வந்து கண்டிப்பாக வரும். அதனால் கேது பகவான் இருக்கிறது வந்து ஞானம் வரும், அடிபட்ட ஞானம். குரு பகவான் சொல்லி தெரிந்த ஞானம். இதுதான் பெரிய வித்தியாசம். சரி, இன்னைக்கு வந்து யாருக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம். மக நட்சத்திரம்ன்றதுனால ராத்திரி வரலும் இருக்கிறதுனால சிம்ம ராசியில் மக நட்சத்திரம் வருது. அதனால் மகர ராசிக்காரர்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் இருக்குது. இன்னைக்கு 27ஆம் தேதி சனிக்கிழமை. இன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய இது சிவன் கோயிலுக்கு போயிட்டு நவகிரக சன்னதியில் சந்திர பகவானுக்கு வந்து ஒரு வெள்ளை அரளி மாலை போட்டு வாங்கும். அதனால் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் தேவையில்லை. புதிதாக எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து செய்ய வேண்டாம் அப்படின்றத சொல்கிறேன். சரி, இப்போ வந்து ஒரு ராசியாக இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மேஷ ராசி, அஸ்வினி பரணி கிருத்திகை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல வந்து நீச்சப்பட்டு போயிருக்கார். உடல் நலத்தில் கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் குரு பகவான் இருக்கிறதுனால அது கொஞ்சம் மேனேஜ் ஆகிடும். ஒன்றும் பெரிய ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை.
திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். வேலையில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். தந்தையின் மூலியமாக ஒரு புது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரும். தொழிலில் நல்ல அபிவிருத்தி இருக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஜாகிரதையாக இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை போய் வணங்கிட்டு வாங்க. கையில் வந்து ஒரு அதிர்ஷ்ட நிறம்னு சொல்லக்கூடிய பச்சை நிறத்தை வச்சுக்கோங்க. நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ரிஷபராசி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய விசேஷம். மிகப்பெரிய விசேஷம்னா உங்களுக்கு குடும்பஸ்தானத்திலேயே ராசியின் அதிபதி போய் இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதுவும் வந்து சுக்கிரன் வேறு, பேச்சில் மிகப்பெரிய நளினம் இருக்கும். ரிஷபராசிக்காரர்கள் வந்து பேச்சிலேயே வந்து இப்போல்லாம் வந்து அவங்க பேசுகிற பேச்சிலேயே வந்து அடுத்தவங்களை ஈஸியாக கவர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுக்கு வந்து செலவுகள் இருந்தாலும் நல்ல, அதாவது சுப செலவுகளாக இருக்கும். அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. நீங்கள் போய் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. சனிக்கிழமை வேறு, இன்றைக்கி அடுத்தால 9:10 ராவு காலம் அதெல்லாம் முடிஞ்சு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு தாயாருக்கு ஒரு நெய் விளக்கு போட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு அதிர்ஷ்ட நிறமான சிகப்பு நிறம் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். மிதுன ராசி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதும் 12ஆம் அதிபதி ராசியில் இருக்கிறதும் பார்த்தலையானா உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்கும். இன்றைக்கி முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ஏன்னா 11ஆம் அதிபதியே வந்து 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக வந்து திருமணத்திற்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். மிதுன ராசிக்காரர்கள்லாம் ஒரு வருஷமாக ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லபடியாக வந்துட்டே இருக்குது. நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த சனிக்கிழமை அன்றைக்கி இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் சேவிச்சுட்டு அவருக்கு வந்து ஒரு வெண்ணக்காப்பு சாத்திட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு நீல கலர் கையில் வச்சுக்கோங்க. உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இன்றைக்கி இருக்கும். கடகராசி, புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம். அதீத சுபத்துவம் பெறார். ஏன்னா அமாவாசையை விட்டு நகர்ந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு சப்தமி அஷ்டமி தீதி வந்து ஒரு 8 நாள் ஆகிடுது. அதனால் வந்து இப்போ பௌர்ணமியை நோக்கி போயின்னு இருக்கார். அதனால் வந்து சுபத்துவம் அதிகமாக இருக்குது. குரு பகவானும் பார்க்கப்படுறது ரொம்ப பெரிய விசேஷம். அதனால் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பண வரவு அபரிமிதமாக இருக்கும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு. இதை தவிர பார்த்தேனால் உங்களுக்கு வந்து வாக்கில் நல்ல இனிமை இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த இது பேச்சாளர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான விஷயம். இன்றைக்கி நல்ல ஒரு பேச்சில் ட்விஸ்ட் பண்ணி நல்லபடியாக பேசக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது. நீங்கள் உங்களுடைய தாய்கிட்டேருந்து ஒரு 10 ரூபாயாவது வாங்கிட்டு போய் இன்றைக்கி வந்து ஏதாவது ஒரு புதிய விஷயத்தையோ இல்லை வியாபாரத்தை ஆரம்பிச்சீர்களே, ஆனால் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே நந்தீஸ்வரரை வணங்கிட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றம். கையில் வந்து ஒரு வெள்ளை கலர் அதிர்ஷ்ட நிறமாக கையில் வச்சுக்கோங்க. சிம்ம ராசி, மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறது. தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். 9ஆம் இடத்துல குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறது ரொம்ப விசேஷம். 11ஆம் அதிபதியோடையும் சேர்ந்து இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதனால் பண வரவு அபரிமிதமாக இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களெல்லாம் நல்ல யோகமான நேரம் போயின்னு இருக்கு. இப்போது இன்றைக்கி ராசியிலேயே வந்து சந்திர பகவான் இருக்கிறதும் நல்ல சுபத்துவம் பெறதுனால உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஆனால் சனி சந்திர பார்வை இருக்குது. அதாவது சனி பகவான் சப்தமத்தில் இருந்து சந்திர பகவானோட பார்க்கறது கொஞ்சம் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் வந்து அது நல்லபடியாக இன்றைக்கி எல்லாமே செட்டில் டவுன் ஆகும். ஏன்னா குரு பார்வையும் இருக்கிறதுனால ரொம்ப கவலைப்பட தேவையில்லை. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்க தேவையில்லை. கவலைப்படாமல் இருக்கும். எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உங்களுடைய சிம்மராசிக்காரர்களாக நல்ல யோகமான காலமாக இந்த காலம் அமைகிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகரை போய் சேவிச்சுட்டு வாங்க. சனிக்கிழமை வேறு விநாயகரை போய் சேவிச்சுட்டு அவருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வாங்க.
ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும். நீங்கள் கையில் வந்து அதிர்ஷ்ட நிறம்னு சொல்லக்கூடிய ஆரஞ்சு கலரை நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. கன்னி ராசி உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். மறைந்து இருக்கக்கூடிய புதன் நிறைந்த கல்வியை கொடுப்பார். குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால அதீத சுபத்துவம் அடைகிறது. வெளிநாட்டிலிருந்து திடீர் பண யோகம் வரும். உங்களுக்கு பார்த்தாலேயானால் பண யோகம் வந்து நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். உங்களுடைய குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தையே தனக்காரகனே பார்க்குறது. அதனால் ரொம்ப பெரிய விசேஷம். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். ஏன்னா தனஸ்தானாதிபதியும் 10ஆம் இடத்துல இருக்கார். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம், ஒரு நல்ல கம்ஃபர்ட் இருக்கும். புதுசாக வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏன்னா உங்களுடைய 4ஆம் இடம் அதீத சுகப்படுறது. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வணங்கிட்டு வாங்க. கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக வச்சுக்கோங்க. துலாம் ராசி சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கிர பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கிறவர்களெல்லாம் கண்டிப்பாக திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதரர் மூலியமாக இன்றைக்கி வந்து ஒரு திடீர்னு ஒரு ஏற்றம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. பணவரவு அபரிமிதமாக இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய லாபம் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய புதுசாக வேலைக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவ பெருமான் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஒரு ஏலக்காய் மாலை போடுங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு ஆஷ் கலர், அதாவது சாம்பல் நிறம் கையில் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். விருச்சிக ராசி விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல நீச்சப்பட்டிருந்தாலும் பெரிய இது பிரச்சனை இல்லை. ஏன்னா உடல் நலத்தில் கொஞ்சம் தொய்வு இருக்கும். இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓட்டம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். ஏன்னா 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றம். குரு பகவானால் பார்க்கப்படுறார். வேலையில் வந்து நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய வேலை எல்லாமே வந்து சிறப்பாக இருக்குன்னு உங்களோட பாராட்டுகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் உங்களுக்கு பார்த்தலையானால் சந்திர பகவானை பொறுத்தவரைக்கும் 10ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். உங்கள் தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். இன்றைக்கி அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. எலுமிச்சம்பழ விளக்கு போட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. நீங்கள் கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இன்றைக்கி இருக்கும். தனுசு ராசி மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றம். அதை தவிர வந்து சந்திர பகவான் வந்து அவரும் 9ஆம் இடத்துல இருக்கார். நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். வேலையில் ஒரு பெரிய அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். செய்யக்கூடிய வேலையில் பகை அற்ற நிலை இருக்கும். பகைவர்கள் எல்லாம் அவங்களை கண்டு நடுங்கி வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரும். 9ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு செல்வம் வரும். வெளிநாட்டு சம்பந்தம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தியை போய் வணங்கிட்டு வந்துட்டு ஒரு மஞ்சள் கலர் கையில் வந்து அதிர்ஷ்ட நிறமாக வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஏற்றம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. மகர ராசி உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். ராசிக்கு 2ஆம் இடத்துல தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தில் அவர் சனி பகவான் இருக்காரே. அவர் வந்து துர்கிரகமாச்சே, அதாவது என்ன சொல்கிறது, இயற்கை பாவராச்சே அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். ஏன்னா ராசியின் அதிபதி தன்னுடைய இன்னொரு ராசியில் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கிறது மிகப்பெரிய விசேஷம். உங்களுக்கு வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வரும். எந்த இடத்துல வந்து டிஸ்பியூட் இருந்ததுனாலும் பணம் வந்து கண்டிப்பாக வந்தே தீரும். கவலைப்பட தேவையில்லை. இன்றைக்கி மகர ராசிக்கு புதுசாக எதையும் வந்து இது பண்ணாதீங்க, இனிஷியேட் பண்ணாதீங்க. பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. ஏன்னா அஷ்டமத்தில் போய் சந்திரன் மறைகிறார். சப்தமாதிபதி அஷ்டமத்தில் இருக்கிறதுனால
கூட்டு தொழிலில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. பார்ட்னர்ஷிப் கன்சர்ன்ஸ் எல்லாம் ஏதாவது கொஞ்சம் வார்த்தையை விட்டுட்டு மாட்டிக்காதீங்க. கமிட்மெண்ட்டாக போயிடும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை போய் சேவிச்சுட்டு அவருக்கு ஒரு எருக்கம் மாலை போட்டுட்டு வர்றதும், கையில் வந்து ஒரு நீல கலர் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இன்றைக்கி வச்சுக்கோங்க. கும்பராசி, அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சனி பகவான் ராசியிலேயே இருக்க பயங்கர ஸ்ட்ரெஸ் இருக்கும். எல்லா விஷயத்தையும் நீங்களே எடுத்து பண்ணணும்னு பார்ப்பீங்க. கூட்டு தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம். இன்றைக்கி வந்து திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய யுவதிகளுக்கு வந்து நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே வந்து சனி பகவானுக்கு தீபம் ஏற்றிட்டு வாங்க கண்டிப்பாக. ஏன்னா சனிக்கிழமை வேறு. காகத்துக்கு கொஞ்சம் சாதம் வைங்க, சாதம் வைங்க. குளிச்சுட்டு காத்தால முதல்ல வந்து காகத்துக்கு சாப்பாடு வைங்க, வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சாப்பிடுங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு கருப்பு கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இன்றைக்கி இருக்கும். மீன ராசி, ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். ஆட்சி பெற்று போயிருக்கார். புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. பணம் வந்து கொட்டிகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு பண வருமானம் இருக்கும். ஆனால் செலவுகளும் அபரிமிதமாக இருக்கும். இன்றைக்கி வந்து வேலையில் பெரிய ஏற்றம் இருக்கும். வேலையில் உங்களுடைய வேலைக்கு பெரிய அங்கீகாரம் இருக்கும். குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குழந்தைகளுக்கு உடம்பில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும், பார்த்துக்கோங்க. உடம்புல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். எங்கேயாவது ஓடிக்கடி போய் அடிபட்டு வருவாங்க. விளையாட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. இன்றைக்கி போய் அடிபட்டுருவாங்க. அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. குழந்தைகளை ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அங்கே மூக்கு கடலை இதில் சுண்டல் வந்து பிரசாதம் தெய்வத்தினம் பண்ணிவிட்டு நீங்களும் வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிட்றது மூலியமாக ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் நாளாக இந்த நாள் இருக்குது. கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின் நீங்கள் வந்து எனக்கு வந்து இந்த மொபைல் நம்பரில் கூப்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன். ஏன்னா இது வந்து இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து இன்றைய கோல்சாரத்தை பொறுத்து, சந்திர பகவான் இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து சொல்கிறோம். உங்களுடைய தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து என்கிட்ட கன்சல்ட் பண்ணும்பொழுது உங்களுடைய நேரம், அதாவது டைம், டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் இது எல்லாத்தையும் வாங்கி உங்களுடைய தசாநாதன், புக்திநாதன், அந்தரம், சூக்ஷ்மம் இது எல்லாத்தையும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் சொல்லும். அப்போது வந்து அக்யூரசி வந்து ரிலேட்டிவ் அக்யூரசி வந்து ஒரு 100% லெவலில் இருக்கும் நிச்சயமாக. உங்களுக்கு தேவைப்படுமாயின் எனக்கு வந்து ஃபோன் பண்ணுங்க, நான் அப்பாயின்மெண்ட் தரோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து என்னால் முடிந்த உங்களுக்கு எளிய பரிகாரங்கள் மூலியமாக கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளை எந்த அளவு கம்மி பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.